திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். எழுதர் மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்புகண் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவி அபரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவன சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருவாசக ஞான வேள்வியில் நாம் தொடர்ந்து திருச்சதகம் பகுதியில் பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. ஆத்மசுத்தி என்கிற பகுதியில் விளங்குகின்ற அந்த பாடல்களில் 35வது பாடல் வரைக்கும் நாம் சிந்தித்தோம். மணிவாசக பெருமான் தம்முடைய இறை அனுபவத்திலே தமக்கு விளைந்த உணர்வுகளை இந்த பாடல்கள் மூலமாகத்தான் நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஒரு வினோதமான ஒரு உணர்வு நிலை என்று நாம் இதை சொல்லலாம். மணிவாசகரை தவிர வேறு எவராவது இதை அனுபவித்திருப்பார்களா என்பதும் நமக்கு ஐயம்தான். மிக உயர்ந்த பதவியிலே இருக்கிற ஒருவர், மிக உயர்ந்த சொகுசு வாழ்க்கையிலே இருக்கிறவர், மிக உயர்ந்த அதிகாரத்திலே இருக்கிறவர், மிக உயர்ந்த புகழ் நிலையிலே இருக்கிறவர், பதவி, செல்வம், புகழ், அதிகாரம், இப்படி எல்லா விதத்திலேயும் சிறந்த நிலையிலே இருக்கிற ஒருவர். இத்தனைக்கு நடுவுல சாமி நினைப்பு வரணும் அப்படின்னு சொன்னா அது போன பிறவியில ஏதாவது தொடர்பு இருந்தா தான் வரும், இல்லைன்னா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அது இல்லையா, நம்ம கண்கூட பார்க்கிறோம். மிக உயர்ந்த பதவியிலேயோ மிக உயர்ந்த செல்வத்திலே இருக்கிறவர்களுக்கு அவ்வளவு சுலபமா இறை நாட்டம், சாமி கும்பிடுவாங்க, இறை நாட்டம். பெருமானே எனக்கு ஒரு குரு வேண்டும், பெருமானே பேரானந்தம் என்று சொல்லக்கூடிய சிவானந்தம் நுகர வேண்டும், பெருமானே பிறப்பு தவறுதல் வேண்டும் என்றெல்லாம் வேண்டுகிற அளவுக்கு ஒருவருக்கு
பக்தி இருக்குமா? அவர் உயர்ந்த நிலையில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். காலையில எழுந்திருச்சு அவரை பார்க்கறதுக்கு, அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 20 பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில எழுந்திருச்சா 20 பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த 20 பேரையும் என்ன விஷயம் ஏதுன்னு கேட்டு அவங்கள அனுப்பிய பிறகு வேகமா உண்டு விட்டு வேகமாக எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளேயே 10 அழைப்பு, மேலதிகாரிகிட்ட இருந்து 10 அழைப்பு வந்துருது. இவர் 10 பேரை பார்த்து அனுப்பிச்சு இவருக்கு மேலதிகாரிட்ட இருந்து 10 தடவை அழைப்பு வந்துருச்சு. மிக வேகமா அந்த மேலதிகாரியுடைய அழைப்புக்கு அங்க போனா அவர்கிட்ட ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. இவர்கிட்ட செய்தியை சொல்றதுக்கு, இதை எப்படி செய்யலாமா, அது அப்படி செய்யலாமா, இது எப்படி செய்யலாமா என்று அவர்கிட்ட இப்படியெல்லாம் செய்யலாம், இப்படியெல்லாம் செய்யலாம் என்று அவர்கிட்ட அதையெல்லாம் சொல்லி மேலதிகாரிகிட்ட அதையெல்லாம் சொல்லிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள மதியம் வந்துடுது. மதியம் விருந்துக்கு ஒரு இடத்துல ஏற்பாடாகிருக்கு, அந்த விருந்தில் நீங்கள் கலந்துக்கிறீங்க. சரி, நேராக அந்த விருந்துக்கு போய் கலந்துக்கலான்னு போனால் அங்கே பல விஐபிஸ் வந்து நிற்கிறாங்க. உங்களை பார்க்கறதுக்காகத்தாங்க நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த விஐபிஸ் எல்லாம் பார்த்துட்டு விருந்துல எல்லாம் கலந்துட்டு இப்படி சாயந்தரம் வரலான்னு நினைக்கிற பொழுது கீழே இருக்கிற அதிகாரிகளோட எல்லாம் மீட்டிங்கு. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்க, அது என்ன பண்ணீங்க, இது என்ன பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கு இந்த அதிகாரிகளோட சந்திப்பு. இந்த அதிகாரிகளோடு சந்தித்து இதெல்லாம் என்னென்ன விதத்தில் நடந்துகிட்டு இருக்குன்னு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு பிறகு அவங்களையெல்லாம் அனுப்பிச்சு இப்படி டைம் பார்க்கறதுக்குள்ளே ராத்திரி 9:30 ஆயிடுச்சு. உணவு உண்ணுவதற்கு 10 தடவை கால் வந்துருச்சு வீட்டில் இருந்து. அப்புறம் வீட்டுக்கு போய் உணவு உண்ணலான்னு அப்படி உண்ணுகிற பொழுது திரும்பவும் மேலதிகாரிகிட்டேருந்து ஃபோனு, முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், நீங்கள் சாப்பிட்டோன்னு என்கிட்ட பேசுங்க. பேசி முடித்தவொடனே 11:30-12 ஆச்சு. கண்ணை இழுத்துக்கிட்டு வருது தூக்கம். பகல் முழுக்க அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சது. எங்கெங்க நடுவில் சிவனை நினைக்கிறது? நீ யோசனை பண்ணி பாருங்க. இது ஒருத்தருடைய வாழ்க்கை முறைன்னு வச்சுக்கோ. இப்படிதான் டெய்லி இருக்கும், தினந்தோறும் இப்படிதான் இருக்கும். இப்படி இல்லைன்னாலும் நினைக்க போறதில்லை, அது வேற விஷயம். இப்படி இருக்கு ஒருத்தருக்கு. அவரு வேண்டாரு சாமி கிட்ட, என்ன சாமி, பிறப்பை நீக்கி விடு, பேரானந்தம் தா, உன்னை காண வேண்டும், எனக்கு குருநாதர் வேண்டும். இந்த இதுக்கு நடுவுல சந்தில பூந்து கேட்டிருக்கார். அதெல்லாம் பெருசு. இது கேட்டதுக்கு அவர் வந்திருக்கிறாரு. அப்ப எவ்வளவு வலிமையா கேட்டிருக்கணும் அவரு. நான் பேசுறது யாரை பத்தியும் தெரியுதா? யார பத்தி பேசுறேன்? சத்தமா தான் பேர் சொல்லுங்களேன். அப்படி கணியன்னு சொல்ல வேணாமா? மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் மேலதிகாரின்னு சொன்னது அரசன். அரசன் கூப்பிட்டா போகாம இருக்க முடியுமா? தனக்கு கீழே இருக்கிற தளபதிகள், தனக்கு கீழே எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்களுடைய அந்த அன்றாட வேலைகள் என்ன ஆயிற்று, அவங்க அதை செஞ்சாங்களா, இதை செஞ்சாங்களா. இதுக்கு நடுப்புற மனைவி, மக்கள், வீடு, இந்த சமாச்சாரத்தையும் பார்த்தாகணும். பையன் படிச்சானா, செல்போனையே நோண்டிட்டு இருக்கிறானா அப்படின்னு பார்க்கணும். பொண்ணா இருந்தா இன்னும் கவனமா பார்க்கணும், செல்போனை நோண்டுதான்னு பார்க்கணும். அப்ப இந்த சூழ்நிலையில ஒருத்தர் தனக்கு குருநாதர் வேணும்னு வேண்டி விரும்பி கேட்டு ஒருத்தர் வந்திருக்கிறார். பெருமானுக்காக வந்திருக்கிறார், குருநாதராக வந்திருக்கிறார். நான் சொன்னேன், முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், மணிவாசகர் போல அவருடைய அனுபவத்தை போல மற்றவருக்கு கிடைத்திருக்குமா இந்த உலகத்தில்னு நான் கேட்டது ஞாபகம் நீங்க வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இது மாதிரி யாருக்கும்
அந்த நினப்பு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இவருக்கு வந்திருக்குது. நினப்பு வந்தவுடனே யாருக்கும் வந்தாலும் சாமி வர அளவுக்கு அந்த நினப்பு இருக்குமான்னு தெரியல. ஆனால் இவருக்கு சாமி வந்திருக்காரு, இவர் சாமியை சந்திச்சிருக்காரு. நான் சொன்ன இத்தனை வேலையும் சாமியை பார்த்த உடனே அப்படியே விட்டார். அது முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அத்தனை வேலையும் அப்படியே விட்டாச்சு. சாமி வந்துட்டாருன்னு உடனே, சாமி வந்துட்டாருன்னு உடனே அத்தனையும் விட்டாச்சு. சாமி வந்துட்டாரு, இனிமே நமக்கு என்ன வேலை? இங்க நமக்கு என்ன வேலை? வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, முக்கியமான வேலை, பெரிய வேலை கிடைச்சிருச்சு. ஃபைனல் இயரு படித்து சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாச்சு. வேலையிட்ட எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு நம்ம சர்டிஃபிகேட்டை பற்றி நமக்கு என்ன கவலை? நம்ம சர்டிஃபிகேட்டை பற்றி என்ன கவலை? 10வது படிக்கும் போது ஓட்டப்பந்தயத்துக்கு போய் 2வது பிரைஸ் வாங்கியிருக்கிறேன், ஒரு சர்டிஃபிகேட். அதை தேடிட்டு இருப்பேன் நான். சொல்லுங்க, அந்த சர்டிஃபிகேட்டு வேலை கிடைச்சாச்சு, கைது சம்பளம், ஃபைனல் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டை கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்து போச்சு. வேலை நிச்சயம்னு ஆனதுக்கப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறதுக்கு முன்னாடி யாராவது 2 பேரிடம் நன்னடத்தை, இப்போ கேட்குறாங்களா என்னன்னு தெரில, 2 பேர்கிட்ட நன்னடத்தை அந்த சான்றிதழ் வாங்கிட்டு வரணும்னு அப்போ சொல்லுவாங்க. 2 பேர்கிட்ட நன்னடத்தை சான்றிதழ். 2 பேர்கிட்ட வாங்கிறதுக்கு நம்ம பற்ற பாடு அப்போ தான் தெரியும். 2 பேர் கூட நம்ம கிடையாதுங்கிறது அப்போ தான் தெரியும். கடைசியிலே 8th வீட்டுக்கார்ட்டி பக்கத்து வீட்டுக்கார்ட்டி போயிடுப்போம். அவர் 8th வீட்டுக்காரர் சொல்லுவார், ரொம்ப நாளாக உன் நடவடிக்கையே சரியில்லையப்பா, உனக்கு எப்படி நந்தடத்தை சர்டிஃபிகேட் தருது எப்படிப்பாரு இல்லையா? யாரோ ஒருத்தட்ட எப்படியோ ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி, இவர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், இந்த பையன் ரொம்ப தங்கம் கம்பி, அப்படி இப்படிலாம் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க, அதை வண்டி கொடுத்துருவோம், வேலையெல்லாம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பக்கத்தில் காரை பற்றி, ஏற்றி விட்டு பற்றி கவலைப்படுவோமா? வேலை கிடைச்சாச்சு, இனிமே என்ன அவர்கிட்ட சர்டிஃபிகேட். நான் கல்லூரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, முதல்ல ஒரு கல்லூரியில் ஒர்க் பண்ணேன். அங்கே பாதி மாணவர்களுக்கு மேலே ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி அடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கிளாஸ் எடுக்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்க மாட்டாங்க பசங்கள்லாம். நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன், நான் ஒன்றும் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். பசங்கள்லாம் நல்லா ஒழுங்காக கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா வெளில போய்டு, அட்டெண்டன்ஸ் தர மாட்டேன், வெளில போய்டு அப்படின்னு சொல்லிடுவேன், ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அதில் எல்லா பையலும் கரெக்டாக வந்துட்டான், கரெக்டாக சொன்ன வழிக்கு வந்துட்டான், ஒரு பையன் வரமாட்டேங்கிறான் அந்த வழிக்கு. அவன் என்னடான்னா, அவன் ஒரு எம்எல்ஏவோட பையனை என்னவோ தெரில, எம்எல்ஏ ஒரு பெரிய அரசு பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டதில் பெரிய பையன். அவன் சொன்ன, அவன் அவனுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒழுங்காக இருப்பான், கொஞ்ச நாளைக்கு கழிச்சு அந்த பெஞ்சுக்கு போவான், பேசுவான், இந்த பெஞ்சு. மற்ற பசங்க பயப்படுவாங்க. அப்போ ஒரு நாள் அவனை என்ன பண்ண, சரி இவனை சரி பண்ணிடணும், இது விட்டுட்டே வச்சுட்டு இருக்கக்கூடாது, அவன் யாராக இருந்தா என்ன, எம்எல்ஏ பையனாக இருந்தான்னா, எம்பி பையனாக இருந்தான்னா அப்படின்ட்டு ஒரு நாள் அவனை, என்னப்பா கிளாஸை உனக்கு கவனிக்கிறதுக்கு இஷ்டம் இருந்தால் கவனி, இல்லை உனக்கு கவனிக்க கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் நீ வெளியில் போய்டு. இல்லை சார் நான் கவனிப்பேன் சார்
நீ கவனிப்பேன்னு சொல்கிற, ஆனால் மற்றவங்களை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கியப்பா, கஷ்டமாக இருக்குது. இப்படி இருந்தால் உனக்கு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் சரியாக கிடைக்காதேப்பா அப்படின்னோடனே அந்த பையன் சொன்னான், சார் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் பற்றிலாம் நான் காலேஜ்லேருந்து கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிடுவேன், இந்த காலேஜுலேருந்து கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் இல்லை எல்லாத்துலேருந்து நான் வாங்கிடுவேன், அதனால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை சார், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சார்லாம். இன்னும் என்ன சொல்கிறான், என் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டில் நீ ஒன்றும் பண்ண முடியாது, நான் எப்படி பண்ணாலும் என்ன முடியாதுன்னா. தம்பி நான் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் நான் சொன்னேன் அவன்கிட்ட, தம்பி கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டுன்னு சொன்னது நான் காலேஜிலேருந்து நீ வாங்குகிற சர்டிஃபிகேட் சொல்லப்பா, நான் கொடுக்குற கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு நீ வாங்க முடியாது சரியா அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், இல்லை சார் தனித்தனியாக ப்ரொஃபஸர்கிட்டேருந்தெல்லாம் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியது இல்லையே, மொத்தமாக தான் காலேஜுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா. அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. நீ எங்கே வேலைக்கு போனாலும் சரி, நீ எங்கே வேலைக்கு போனாலும் சரி, நான் ஒரு லெட்டரை எழுதி கொடுத்தேன்னா போதும், இந்த பையன் கல்லூரியில் வேலை செய்கிற பொழுது சப்மிசிவாக இருக்க மாட்டான், ஒபீடியண்ட்டாக இருக்க மாட்டான், அட்டென்டிவாக இருக்க மாட்டான், அதனால் உங்கள் கம்பெனியில் இந்த பையன் வேலை செய்கிறது இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு கொடுத்துருவேன். இந்த உலகத்தில் ஒரு ப்ரொஃபஸரு இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா எந்த கம்பெனிலையும் அவனுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். எந்த கம்பெனியும் தரமாட்டான். நீ போய் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட முதல்ல போய் பார்த்துட்டுருவான். எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஸரு நான் அவனுக்கு பாடம் எடுத்திருக்கேன், அவன் சப்மிசிவாக இருக்க மாட்டான்னா, நம்ம வேலைக்கு சேர்த்துக்கிற ஆளு மேலதிகாரிக்கு சப்மிசிவாக இருக்க மாட்டான்னு தெரிஞ்சால் அந்த கம்பெனியில் அவனை எடுப்பானா? பயப்படுவான். அவன் ரிபலிங் டைப்பு அப்படின்னு நான் எழுதுனேன்னு வச்சுங்க, அவன் வந்து கொஞ்சம் சொல்கிறத கேட்காம புரட்சி பண்ணுவான், இங்கே இருக்கிற வேலையாளையெல்லாம் கெடுத்துருவான். அவன் இருப்பானா இல்லையா? இந்த மாதிரி ஒரு லெட்டர் நீ எங்கே வேலைக்கு போறியோ, நீ எப்படி என் கிளாஸை தேடி தேடி வந்து கஷ்டப்படுத்துறியோ, அது மாதிரி நீ எங்கெங்கெல்லாம் வேலைக்கு போறியோ அங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு லெட்டர் போட்டேன்னா உனக்கு எந்த இடத்துலையும் வேலை கிடைக்காது தெரியுமா அப்படின்னு கேட்டேன். 2 நிமிஷம் என்னைய பார்த்துட்டு இருந்தான். அன்னையிலேருந்து சரியாயிட்டாங்க அவன். என் கிளாஸில் அன்னையிலேருந்து அவன் தொந்தரவு நீங்க, அன்னையிலேருந்து அவன் தொந்தரவு நீங்க ஒழுங்கா இருந்தான். இது ரொம்ப பேத்துக்கு தெரியாது. எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் அவனுக்கு கிளாஸ் எடுத்த ப்ரொஃபஸர் ஒருத்தர் சர்டிஃபிகேட்டை ஒரு மாதிரி கொடுத்தாருன்னு சொன்னால் வேலைக்கே சேர்த்துக்க மாட்டான். எவனா இருந்தாலும் எவ்வளோ பெரிய கம்பெனி அது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, இப்படி எத்தனை பேரை சமாளிக்க வேண்டி இருந்திருக்கும் மணிவாசகருக்கு. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவர், கீழே வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி நிலையில் இவருக்கு டெய்லி தினந்தோறும் சாமி கிட்ட போய் நின்று, சாமி உன் திருவுருள் எனக்கு கிடைக்காதான்னு கண்ணீர் விடுறதுக்கு எங்கேருந்து நேரம் கிடைச்சிருக்கும். ஆனால் விட்டுருக்கார். இப்படிப்பட்ட மாணிக்க வாசகரே கடவுள்கிட்ட போய் நின்று கண்ணீர் விடுறதுக்கு நேரம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், நமக்கு சாமிகிட்ட போய் நின்று கண்ணீர் விடுறதுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறத ஒத்துக்க முடியுமா சார்? நீங்கள் சொல்லுங்க. மணிவாசக பெருமான் அவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தவர். ஒரே நாள் சாமி வந்தாரு, வா எப்படின்னாரு, வா அப்படின்னாரு, உட்காருன்னாரு, வாங்கிக்க தீட்சைன்னாரு, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்த பொழுதுதான் தில்லைக்கு வந்துட்டு கிளம்பிட்டார். இதுல ஏதாவது ஒரு அனுபவமாவது மற்றவங்களுக்கு கிடைச்சிருக்குமா? சாமி வந்த அனுபவமும் கிடைச்சிருக்காது. சாமி வந்து நான் அப்புறமா உன்னை பார்க்கிறேன்னு சொல்லி கிளம்பினதையும் கிடைச்சிருக்காது. இந்த மாதிரியான ஒன்றுக்கொன்று நேரான 2 அனுபவங்கள் மணிவாசகருக்குத்தான் கிடைச்சது. அதுவும் இல்லாம அவர் ஒரு அனுபவத்தை ரொம்ப நுட்பமா பேசுறார் மணிவாசகர்.
அது என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அந்த அனுபவம் ஒன்று ஒரு நுட்பமாக ஒரு அனுபவம் சொல்லுகிறார். திரும்ப சாமி தன்னை விட்டு விட்டு போன பிறகு தனக்கு தன்னுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது, பெருமான் வந்துட்டு தன்னை அழைத்து கொண்டு போய் விடுவார் என்று கருதி இருந்த நேரத்தில் தனக்கு எல்லா விதமான அந்த தீக்கை எல்லாவற்றையும் செய்துவிட்டு இந்த ஒரு பேரானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையையும் தந்துவிட்டு பிறகு நலமலி தில்லை பொதுவடியில் வருக என ஏல என்னை இங்கே நாயினேனை ஒழித்தருளி போனார். அது போனதை இவரால் பொறுத்துக்கவே முடியல. பெருமான் இப்படி நம்மை விட்டு விட்டு போய்விட்டாரே, ஏன் விட்டுட்டு போனார்? ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி நம்ம செய்திருக்கலாமோ, நமக்கு அப்படி தோணும் இல்லை? சாமின்னு தெரிஞ்சு போச்சு, வந்துட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு, அழிச்சின்னு போறாருன்னு தெரிஞ்சு போச்சு, திடீர்னு சொல்லுகிறார் நீ அங்கே வா அப்படின்னுட்டு கிளம்பிட்டார். இப்போ இவருடைய நிலைமை என்னன்னு பாருங்க. இவர் எங்கேயாவது போய் ஃபிட்டா வர, இனிமே போய் இவர் முதன் மந்திரி ஆக முடியுமா? இவர் இனிமே போய் குதிரை வாங்க முடியுமா? எல்லாமே போயிடுச்சு கம்ப்ளீட்டா. அவரு எல்லாம் வரை என்னை இழந்த நலம் தன்னையே இழந்துட்டார். தன்னை இழந்த அந்த நிலையில என்ன செய்கிறது? இப்ப சரியா அவருக்கு பிடிபடலை. நீ தில்லைக்கு வான்னு சொன்னார். தில்லைக்கு வான்னு சொன்னதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பார்க்குற. வினைகள் இருந்திருக்குமா? இல்லை நான் ஏதாவது அவர் சாமி எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பில் இல்லாமல் இருந்திருப்பனோ? அவர் ஏதோ எதிர்பார்த்துருக்கிறாரு, அது எங்கிட்ட இல்லையோ, சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாரோ? என்ன காரணத்தினால வேண்டான்னு சொன்னார் தெரியலையே, என்ன காரணம்? இப்படி பல்வேறு விதமாக யோசிப்போம்ல. ஒருவேளை வினைகளினால இருக்குமோ, அல்ல இன்னும் அவனுக்கு அந்த முதிர்வு வரல, பக்குவம் இன்னும் வரல அப்படின்னு நினைச்சிருப்பாரோ, என்னவோ நினைச்சிருப்பாரு, தெரியலையே என்று கருதுகிறார். ஒரு விஷயம் கிளியரா அவருக்கு தெரியுது, அதுதான் நம்ம மனசை உழுக்குது. ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது, அந்த விஷயத்தை தான் சொல்ல போறாரு. ஒன்று எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னாரு. என்ன அப்படின்னு அது சொல்லுவார். புகுவது ஆவதும் போதரவு இல்லதும் பொன்னகர் புகப்போதற்கு உகுவது ஆவதும் எந்தை எம்பிரான் என்னை ஆண்டவன் கழற்கு அன்பு நெகுவது ஆவதும் நித்தலும் அமுதொடு தேனொடு பால் கட்டி மிகுவது ஆவதும் இன்று எனின் மற்ற இதற்கு என் செய்யேன் விடையேனே. புகுவது ஆவதும் போதரவு இல்லதும் புகப்போதற்கு உகுவது ஆவதும் எந்தை எம்பிரான் என்னை ஆண்டவன் கழற்கு அன்பு நெகுவது ஆவதும் நித்தலும் அமுதொடு தேனொடு பால் கட்டி மிகுவது ஆவதும் இன்று எனின் மற்றதற்கு என் செய்கேன் வினையேனே. என்ன செய்வேன்னு தெரியலையேங்கிறார். இந்த பொன்னகருங்கிறத தூக்கி முன்னால போட்டுக்கணும். சாமி சொல்றாங்க, நம்ம போறதுக்குன்னே ஒரு உலகம் வச்சிருக்கிறாராம் சிவபெருமான் நமக்குன்னு. அவர் மேல அன்பு செலுத்துகிறவர்கள், அவரையே முழுமையாக நம்புகிறவர்கள், அவரின்றி எங்களுக்கு ஒண்ணும் இல்லை என்று எண்ணுகிறவர், இவர்களுக்குன்னு ஒரு நகரம் வச்சிருக்காராம் சாமி.
அவங்களுக்கு இங்க வேண்டாம், இந்த இடம் வேண்டாம், நான் வச்சிருக்கேன் ஒரு நகரம், அங்க வந்திருக்கேன். அந்த நகரத்தில் எப்படின்னு கேட்டா, இந்த சிவன் தவிர வேறு நினைவு இல்லாதவர்கள், சிவனுக்கு தவிர வேறு யாருக்கும் தொண்டு செய்யாதவர்கள், அப்படிப்பட்ட நினைப்பை உடையவர்களுக்கென்று ஒரு நகர் வைத்திருக்கிறார். அந்த நகருக்குள்ளே போக வேண்டும் என்பதுதான், அந்த நகரை அடைய வேண்டும் என்பதுதான், அந்த நகருக்குள்ளே எப்படியாவது பிரவேசித்து விட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு சைவனுடைய கனவாகவும் கடமையாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு சைவனுடைய கனவும் கடமையும் என்னன்னு கேட்டா, நான் எப்படியாவது பொன்னகர் புகுவேன். பொன்னகர்ங்கிறது சிவலோகம். சிவலோகம் நான் போவேன். சிவலோகம் போனால் சிவபெருமானை பிரிவதற்கு இடம் இல்லை. சிவபெருமானை பிரிவதற்கு இடம் இல்லை என்பது மட்டுமல்ல, சிவத்தொண்டை பிரிவதற்கும் இடம் இல்லை. அந்த இடத்துக்கு போகணும், அந்த உலகத்துக்கு போகணும். அங்க எங்க திரும்பினாலும் சிவனடியார்கள். அவர்கள் அத்தனை பேரும் சிவனுக்கு இங்கே ஆற்ற முடியவில்லையே, செய்ய முடியவில்லையே, எம்மால் முடியவில்லையே என்று ஆதங்கப்படுகின்ற அவர்களுக்கு அத்தனை குறைகளையும் தீர்த்து வைத்து, பூஜை செய்ய வேண்டுமா செய்துகொள், தொண்டு செய்ய வேண்டுமா செய்துகொள், யோகம் செய்ய வேண்டுமா செய்துகொள் என்று எந்த விதமான குறைகளும் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் ஒரு நகரம் சிவலோகம். இங்க இருக்கிற பொழுது சிவபூஜை செய்வதற்கு பல தடைகள், சிவத்தொண்டு செய்வதற்கு பல தடைகள். பெருமானை நினைந்து, பெருமானே உன்னை நினைப்பதற்கு தனி தடைகள் இருக்கின்றனவே, இந்த தடைகள் எல்லாம் நீங்கி பெருமானே உன்னையே நினைக்க வேண்டும், உன்னையே வழிபட வேண்டும். பெரிய புராணத்தில் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பெருமான் அடியாருக்கு முன்னால தோன்றுகிற, இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் இங்கே இல்லை, அங்க நம்முடைய உலகம் வா அப்படின்னு சொல்லி அழைத்து போய் விடுவார். அங்க போய் அழைச்சிட்டு விடுவார். அந்த நகரம் என்ன நகரம்? சிவலோகம். எப்படிப்பட்ட சிவலோகத்தை நாம என்ன பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. யாராவது செத்தா சிவலோகம் போனார்னு சொல்லிவிட்டோம். இல்லையா? சரி, அவங்க போறதில்ல, நமக்கு சந்தோஷம் தான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், செத்தா போறது சிவலோகம். அப்ப இந்த சிவலோகத்தினுடைய அந்த தன்மை உயர்வை நாம புரிஞ்சுக்கணும். சைவர்கள் சிவலோகத்தை கலோக்கியலாக, ஒரு சாதாரண ஒரு என்ன அந்த சொல்லுவது என்று சொன்னால், ஒரு ட்ரெடிஷனலா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுகிற சொல்லாக சொல்லாமல், சிவலோகம் என்பது என்ன, அதனுடைய பெருமை என்ன, அதை அடைவது அத்தனை சுலபம் அல்ல என்பது. அந்த சிவலோகத்தினுடைய மிகப்பெரிய பெருமையே என்ன அப்படின்னு கேட்டார். சிவலோகத்தினுடைய பெருமை எத்தனை தான் நம்ம சித்தாந்தத்தில் படிச்சிருந்தாலும் மணிவாசகர் சொல்றது நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. அவர் சொல்றார், நீ ஒரு தடவை சிவலோகம் போயிட்டேன்னா திரும்பி வரமாட்டேன்றார். சொல்றார் சாமி. போதரவு இல்லதும், திரும்ப வெளியில வர வேண்டிய அவசியம் இல்லை. அங்க புகுவது ஆவதும் போதரவு இல்லதும். எது எந்த புகுவது? பொன்னகர் போவது, பொன்னகர் புகுவது ஆவதும் போதரவு இல்லதும். புகப்போதற்கு புகப்போவதற்கு உகுவது ஆவதும். அப்படியா ஐயா? சிவலோகம்தான் நம்ம போக வேண்டிய இடம்னு சாமிகிட்ட கேட்கணுமா? சிவலோகத்தில் இடம் கொடுன்னு கேட்கணுமா? அப்படி கேட்கணுமா சாமி?
அப்ப என்ன சொல்ற சாமி, நல்ல கவனமா கேட்கணும். பிறவாமைங்கிறத நீ கேளு, நல்லதுதான். ஆனா பிறவாமையை விட ஒரு சிறப்பான விண்ணப்பம் இருக்கு. அது என்னென்ன, சிவலோகத்தில் இடங்கேளு. அதுதான் சிறப்பான கேள்வி விண்ணப்பங்கிறது. சிவலோகத்தில் இடங்கேளு. சிவலோகத்தில் இடங்கேளுன்னு ஒன்று செத்து போறதுக்கு வழி கேட்கிறோன்னு ரொம்ப பேர் நினைச்சிருவான். என்ன அது அல்ல, சைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சைவர்கள் சிவலோகம்னா என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். புகுவது ஆவதும் பொன்னகர் புகுவது ஆவதும் போதரவு இல்லதும் ஆன பொன்னகர். சிவலோகம் என்பது நீ ஒரு தடவை சிவலோகத்தில் போய் அப்புறம் தான் அந்த அப்புறம் என்ன வேணா கொடுத்துட்டு போறாரு அவரு. அதுக்கப்புறம் என்ன வேணா நடந்துட்டு போத இந்த உயிர், அதை பத்தி ஏன் கவலை பண்ணோம்? அதுக்கப்புறம் அவருடைய முழு பொறுப்பு சிவலோகத்துக்கு போனதுக்கு பிறகு. இங்க முழு பொறுப்பு நம்மளுது, முழு பொறுப்பு நம்மளுது. என்ன இருந்தாலும் நம்மால செல்போன் பார்க்காம இருக்க முடியுமா? என்ன இருந்தாலும் நம்மால டிவி பார்க்காம இருக்க முடியுமா? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அங்க போயிட்டோம்னா நோ டிவி நோ செல்போன் கிடையாது. எங்க நரகத்தில் இருக்கிறதா கேள்வி. செல்போன் நரகத்தில் இருக்கான். அதான் ஒருத்தர் கேட்டான், இந்த நரக காவலாளி பேசிட்டு இருந்தான், அப்பா என்னப்பா செல்போன்ல பேசுற, நான் கொஞ்சம் கீழே பேசிக்கலாமாப்பா. அப்பயும் அவனுக்கு கீழே ஞாபகம் விடலை. கீழே கொஞ்சம் பேசிக்கலாமா? பேசலாமே. கீழே யார்கிட்ட பேசுறேன்? வீட்டில் தான் பேசணும், பேசிக்கலாம். எவ்வளோ சார்ஜ்னா? நரகம் டு நரகம் ஃப்ரீ சார்ஜ். நரகம் டு நரகம் ஃப்ரீ கால் அப்படின்ட்டா. இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மை நாமே பல்வேறு விதமாக கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுகிறோமே, அந்த கட்டுப்பாடெல்லாம் அங்கே இருக்காதான் சிவலோகத்தில். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு சிவலோகத்து மேல ரொம்ப ஒரு ஆர்வம் வந்து, அதுக்கு எப்படி சார் போறது அப்படின்னு கேட்டா, அது நானா சொல்ல முடியும்? மணிவாசகர் தான் சொல்றேன். மணிவாசகர் ரெண்டு விஷயம் சொல்லுகிறார். நீங்க உடனே நினைச்சிருப்பீங்கல்ல, சார் உடனே டிவியும் செல்போனையும் சொன்னாரு, மணிவாசகர் சொல்லியிருப்பாரா அதை அப்படின்னுட்டு. நான் இல்லாததெல்லாம் சொல்லவே மாட்டேன், இல்லாதது சொல்ல மாட்டேன். சாமி சொல்லுகிறார், புகப்போதற்கு. அப்படி நீ பொன்னகராக இருக்கக்கூடிய அந்த சிவலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு விஷயம் முக்கியம். என்னன்னாரு, ஒன்று உகுவது ஆவதும். உகுவதுன்னு என்ன அர்த்தம்? விட்டு நீங்கிறதுன்னு அர்த்தம். விட்டு நீங்கிறது. எதை விட்டு சார் நீங்கணும்? எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டு நீங்கணும். உகுவது ஆவதும் ஒண்ணு. ரெண்டாவது, எந்தை எம்பிரான் என்னை ஆண்டவன் கடற்கு அன்பு நெகுவது ஆவதும். அப்ப பற்று நீங்கி உள்ளம் நெகிழ்ந்தால் சிவலோகம் உனக்கு உண்டுங்கிறார். பற்றுகளை நீக்கிக் கொண்டு உள்ளம் நெகிழ்ந்து, பற்றுகளை நீக்கிக் கொண்டு உள்ளம் நெகிழ்ந்து சிவபெருமானுக்காக உள்ளம் நெகிழ்ந்து இருக்கிற பொழுது சிவபெருமான் என்ன செய்கிறார்? நீ சிவலோகம் வந்துரு, இங்கே உனக்கு என்னை எண்ணுவதற்கு உனக்கு நிறைய தடைகள் இருக்கலாம், அந்த தடைகளை எல்லாம் எடுத்துருவோம். அந்த தடைகளை இப்பொழுது நாம் நீக்குவோம். தடைகளை எல்லாம் நீக்குவோம். நம்முடைய அந்த பற்றுகளை நீக்கி பெருமான் மேல சொல்லனாத பக்தி பூண்டு கொண்டு இருந்தோமே ஆனால் தடைகள் நீங்கும். அது ரெண்டு தான் கேட்கிறார். ரெண்டு தான் கேட்கிறார். ரெண்டும் கஷ்டம்தான், ரெண்டும் கஷ்டம்தான். உகுவது ஆவதும் புகுவது ஆவதும் போதரவு இல்லதும் புகப்போதற்கு உகுவது ஆவதும் எந்தை எம்பிரான் என்னை ஆண்டவன். எந்தை எங்க அப்பா, எம்பிரான் எல்லாம் சாமி சொல்றார். என்னை ஆண்டவன் கழற்கு அன்பு நெகுவது ஆவதும்.
அப்ப என்ன பண்ணுவாராம் சாமி, இந்த பற்றுகளை நீக்கி அவரையே நினைத்து கொண்டு இருக்கிற பொழுது சாமி ஒரு சபிக்கை கொடுத்துருவாராம், கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாராம். போகலாம், அங்கே போகலாம், நீ கொஞ்சம் இங்கே இரு, தருணம் பார்த்து அழிச்சுன்னு போவேன் அப்படின்னு கொடுப்பாராம். அப்போ ஏற்படுகிற இன்பம் எப்படி இருக்கும்னார், அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவது ஆவதும். இல்லையா? கணவன் வேலைக்கு போயிட்டான், மேலை நாட்டில் வேலை கிடைச்சிருச்சு, போயிட்டான். அம்மா எனக்கு கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்சிருச்சு, நான் போறேன், நீ இங்கே இரு. எப்படிங்க நீங்க போயிட்டு நான் இங்க எப்படி இருப்பேன்? நீ இருமா, நான் போயிட்டு வந்துடுறேன். இல்லை என்ன செய்யறாங்க, என்னங்க இங்கேருந்து கிட்டக்கையா இருக்கு, கிட்டத்தட்ட 24 மணி நேரம் பிரயாணம் பண்ணணுமே, அதுவும் நீங்க போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன எப்படி உங்களை, எல்லாம் இல்லைம்மா, இது ஒரு நல்ல வாய்ப்பு, நான் போயிடுறேன், நீ எனக்கு கொஞ்சம் உத்தரவு கொடு அப்படின்னு கேட்டுட்டு போயிடுறான். ஒரு மாதம் ஆகுது, அம்மா இங்கே தங்கறதுக்கே இடம் கிடைக்கல, நானே ஒரு நண்பர் வீட்டில் அங்கேயும் இங்கேயுமா கேட்டு இருக்கிறேன், ராத்திரி தங்க இடம் கிடைக்கல, எப்படியோ அவர்கிட்ட கேட்டு தங்கிட்டு இருக்கிறேன், நாள் போயிட்டுருக்கு. இந்த மாதம் சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு தெரியட்டும், சம்பளம் வாங்கி உனக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த மனைவிக்கு எப்படி இருக்கும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. போனாரு, என்ன பண்ணுறாரோ தெரியலையே, பிரிஞ்சிருக்கிறது ஒரு கவலை, அவர் அங்கே நல்லா சாப்பிடணுமே, நல்லா ஓய்வு எடுக்கணுமே, நல்ல இடம் கிடைக்கணுமே கவலை. இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார், பிரிஞ்சு இருக்கிற கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, பொடியே போயிட்டு இருக்கு. 5 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஓடிடுச்சு. தினம் ராத்திரி கண்ணீரும் கம்பளையும் தான் சாமிகிட்ட. சாமி, ஒவ்வொரு நாளும் பேசுகிற பொழுது இதோ பண்ணிடலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா, இதோ வேலை அப்படி இருக்கு, இது இந்த இடம் கிடைக்கல, அங்கே கிடைக்கல, பர்மனெண்ட் ஆகணுங்கிறாங்கம்மா, அப்படி இப்படி ஏதோ போயிட்டே இருக்கு நாள், கண்ணீர் விட்டுக்கிறாங்க 2. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாரு, அம்மா எல்லாமே செட்டில் ஆகிடுச்சுமா, வீடு பார்த்துட்டேன், அடுத்த மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நான் வந்துடுறேன், உனக்கு விசாவும் அப்ளை பண்ணிடுறேன், வந்துடும், அதனால் உனக்கெல்லாம் விசா உடனே கிடச்சிருமா, கம்பெனியை வாங்கி தரேன்ட்டாங்க. ஒரு 15 நாள் 20 நாளில் அதையும் வாங்கிட்டேன்னா அடுத்த மாதம் 30ஆம் தேதி, இப்போ தேதி 1 தான், இன்னும் 2 மாதம்தான், வந்து உன்னை அழைச்சின்னு போயிடுறேன், கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த அம்மையாருக்கு அன்னைய தேதியிலேருந்து எப்படி இருக்கும்? நித்தலும் அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவது ஆவதும். சாமி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு சிவலோகம், என்ன தில்லைக்கு வான்னு சொல்லிவிட்டாரு, தில்லைக்கு வா அங்க கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப ஒவ்வொரு நாளும் சிவலோகம் போவதை நம்ம போக போறோம், சாமி அழைச்சிட்டு போறார் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு ஆனந்தப்படுவதா, இல்ல இப்ப உடனே கூட கூட்டு போகாம விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுவதா? எனக்கு தெரியலையேங்கிறார். என்னை உடனே கூட கூட்டிட்டு போய், என்னை உடனே அழைச்சிட்டு போய், எல்லாரையும் அழைச்சிட்டு போன மாதிரி என்னை கூப்பிடாம விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு ஏதாவது தப்பு இருக்குமோ, என் செய்வேன் வினையினேனேன்னாரு. என் செய்வேன் வினையேனே, என்ன செய்வேன் நான், வினைகளின் வயப்பட்டவன். அப்ப நான் என்ன செய்வது? பெருமான் அழைத்து போகவில்லை என்று வருந்துவதா, இல்லை தில்லைக்கு வா அழைத்து போகிறேன்னு சொன்னாரே அந்த தில்லைக்கு போகிற ஒவ்வொரு நாளும் அதை நினைந்து நினைந்து இன்புறுவதா? இப்ப மணிவாசகர் நம்மளை கேள்வி கேட்கிறாருங்க திருவாசகத்துல, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்லி நினைப்பீங்க? நமக்கு ஏன் சார் அப்படி ஒரு இக்கட்டு வரப்போகுது? நமக்கு அப்படி ஒரு இக்கட்டெல்லாம் கொடுக்க மாட்டார் சார் சாமி, அதனால நமக்கு இல்லையா. அதாவது ஆங்கிலத்தை சொல்லுவான், நான் உன்ன மாதிரி இருந்தேன்னா உன் நிலையில இருந்து, if I were in your shoes அப்படிமா. அது மாதிரி மணிவாசகனுடைய நிலையில நாம இருந்தோம்னா நாம என்ன செய்திருப்போம் நினைத்து கூட பார்க்க முடியல. உண்மையிலேயே அந்த நிலையில அந்த அந்த துக்கமும் இந்த ஆனந்தமும்
ஒரே நேரத்தில் தாக்கி கொண்டு இருக்கிற பொழுது எப்படி உயிர் தாங்குவதுன்னு கேட்கிறார் கேள்வி அடுத்த பாட்டில். எப்படி இந்த உடம்புக்குள்ள நான் உயிரை நிறுத்தி வைப்பேன், அது அப்பப்ப என்னிட்ட இருந்து சொல்லிட்டு கிளம்பட்டுமான்னு கேட்குது அப்படிங்கிறார். உடம்பிலிருந்து இந்த உயிரானது நிறுத்தி பிடித்து வைத்திருப்பது எதற்காக? எப்பயோ விட்டிருப்பேன், ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், தில்லைக்கு வான்னு சொன்னார். சொன்னதுக்கு பிறகு அந்த வார்த்தையைத்தானே நான் நம்பி இருக்கணும். புகுவது ஆவதும் போதரவு இல்லதும் புகப்போதற்கு உகுவது ஆவதும் எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கடற்கு அன்பு நெகுவது ஆவதும் நித்தலும் அமுதொடு தேனொடு பால் கட்டி மிகுவது ஆவதும். அந்த தேனு பால் சக்கரை கட்டி அமுது என்று சொல்லக்கூடியவற்றினுடைய இனிமையை நுகர்ந்தால் உயிர் என்ன இனிமையை பெறுமோ அந்த இன்பத்தை பெற்றுக்கொண்டு இருப்பதா? சிவலோகம் நமக்கு உறுதி என்று சொல்லி இருக்கிறாரு நமக்கு சாமி. ஆனா அவரு சொல்லிவிட்டு வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பிரிந்ததை எண்ணி வருந்துவதா, இனி சேரப்போகிறோம் என்பதை எண்ணி மகிழ்வதா அப்படின்னு கேட்கிறார் சாமி. எல்லாம் என் வினைங்கன்ட்ட, என் செய்வேன் வினையேன்னு. ஏன்னா ஒரே ஒரு முக்கியமான கருத்து சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு கருத்து, இந்த உலகத்துல ஒருத்தர் இருக்கணும்னா வினை இருந்தா தான் இருப்பார். வினை இல்லைன்னா அவர் இங்க இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கவும் மாட்டார். நம்மளை இந்த உலகத்தோட பிடிச்சு வச்சிருக்கிறது வினைங்கிற கயிறு தான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த உயிரையும் உடலையும் பிடித்து வைத்திருப்பது எதொன்னு இல்லை, ஒண்ணுமே கிடையாது. எல்லா வினைகள் பிடித்து வச்சிருக்க உள்ளுக்குள்ள. அப்ப நான் பெருமானோடு செல்ல வேண்டும் என்றால் இந்த உடலை விட்டுத்தான் போகணும், உடலோட போக முடியாது. இந்த உயிரானது உடலை விட வேண்டும் என்று சொன்னால் வினைகள் நீங்கி இருக்க வேண்டும். பெருமான் விட்டு விட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால் வினைகள் இருந்திருக்கு, அதனாலதான் விட்டுட்டு போயிருக்கார். வினைகள் இல்லாமல் ஒருவருக்கு இங்கு வாழ்வு, இந்த பூமியில வாழ்வு இருக்குமா என்று கேட்டால் ஒரே ஒரு அந்த பதில் சைவ சித்தாந்தம் சொல்லுவது, பிராரப்தம் இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. பிராரப்தம் இருக்கணும். அது கட்டாயமா சார்னா சர்வ கட்டாயம், சர்வ கட்டாயம். பிராரப்த வினை இல்லாமல் ஒருவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் இருக்க முடியாது. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பிராரப்தமே இல்லாம இங்கே இருந்தவர், அவர் தான் திருஞான சம்பந்த பெருமான். அவருக்கு சமானமா யாரும் கிடையாது. திருஞான சம்பந்தருக்கு சமானமா யாரும் கிடையாது. அதனாலதான் அவருக்கு அதெல்லாம் கொடுத்தார் இல்லையா? அவருக்கு பல்லக்கு, சிவிகை, கொடை எல்லாம் கொடுத்தது, யாருக்கும் கொடுக்கல, பிராரத்தமே கிடையாது. அப்படி அவரை தவிர, அதனாலதான் அவர் தான் ஞான குரு. அவர் சொல்லாமல் கொள்ளாமல் அத்தனை பேரும் இனிமேலும் அவர் தான் நமக்கு ஞான குரு, ஞான சம்பந்த பெருமான் தான். ஆனால் வேற தவிர வேற யாருமே வினை கொஞ்சமாவது பிராரத்த வினை இல்லாமல் இருக்கிறது கஷ்டம். அதனால மணிவாசகரை கேட்கிறார், என் செய்கேன் வினையேனே. ஞானசம்பந்தர் கேட்கிறார், எனக்கு வினையே கிடையாது, எதுக்கு நீங்க கூப்பிட்டு வந்தேன்னு கேட்டார். எப்படி இங்க கேட்க முடியுமா அந்த மாதிரி ஒரு கேள்வி? எனக்கு வினை கிடையாது, என்ன எப்படி நீ கூப்பிட்டு வந்த, என்ன காரணம் சொல்லுங்கிறார். வினை என்போல் உடையார் பிறர்கார் உடையான் அடினே அடிநாயேனை துணை திணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று. மற்ற அதனாலே முனைவன் பாத நல்மலர் பிரிந்திருந்து நான் முட்டிலேன் தலை கீரேன். இணையன் பாவனை இரும்பு கல்மணம் செவி என்னதென்று அறியேனே. வினை என்போல் உடையார்
பிறர் ஆர். என்ன மாதிரி வினை உடையவர்கள் யாருமே கிடையாதுன்ட்டார் சாமி. ஏன் அப்படின்னா, ஏன் என்ன மாதிரி வினை கிடையாதுன்னாரு. அப்ப யாருக்கு என்ன மாதிரி வினை கிடையாதுன்னா என்ன அளவுக்கு வினை கிடையாதுன்னு அர்த்தம் இல்ல. என்போல் வினை உடையவர் யாருன்னார். என்போல்னா அவரவர்கள் இருக்கிற வினையில சாமி வரவே மாட்டார், அது வேற விஷயம். ஆனா எனக்கு வந்துட்டு விட்டுட்டு போனார், இந்த மாதிரி வினை யாருக்கு இருக்குன்னு கேட்டார். வரவே இல்லாத நிலை இருக்குமானால் அது வேற விஷயம். வந்த பெருமானை கை நழுவ விட்டு விட்டேனே, அவர் என்ன நினைக்கிறார்? கை நழுவ விட்டு விட்டோமோ? சரியா பதில் சாமி ஏதோ எதிர்பார்த்திருக்காரு, அது நம்மகிட்ட இல்லையோ. தெளிவா சொல்றாரு ஒரு விஷயம். இந்த விஷயத்த மணிவாசகருடைய உலக்குறிப்பை, இந்த விஷயத்த நாம இந்த பாடல்ல மனசுல போட்டு நிறுத்தி வச்சுக்கணும். அவர் சொல்றார், தெளிவா சொல்லுகிறார், சாமி என்னை இங்க விட்டுட்டு போகணும்னு அவருக்கு நிச்சயமா மனசுல இடம் இல்லை, விருப்பம் இல்லை. அவர் என்னை விட்டுட்டு போகணும்னு கொஞ்சம் கூட அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கல, விருப்பமும் இல்லை அவருக்கு. அடி நாயேனை திணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று. என்னை விட்டு பிரியறதுக்கு, அவர் என்னை விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு எந்த விதமான திருக்குறிப்பும் இல்லை. வந்தப்ப என்னை அழைச்சிட்டு போகணுன்ட்டு தான் வந்திருக்கார். போகும்போது என்னை விட்டுட்டு போயிருக்கிறார். அப்படி அழைச்சிட்டு போகணும்னு நினைச்சு எல்லாம் செய்தவர் விட்டுட்டு போயிருக்கிறார். எல்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இதுல பெருமானுடைய பங்கு என்னன்னு கேட்டா ஒன்றுமில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, நான் உடன் போக வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு எவ்வளவு தூரம் இருந்ததோ அவ்வளவு தூரம் அவருக்கும் என்னை அழைச்சின்னு போகணும்னு விருப்பம் இருந்தது. ஆனா விட்டுட்டு போயிருக்கார். இதுல ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். இந்த கருத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும். உடையான் என்னை உடைமையாக ஏற்றுக்கொண்ட எங்கள் சிவபெருமான் அடிநாயேனை திணையின் பாகமும் பிரிவது. திணையின் பாகம், அந்த திணைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, திணைங்கிறது திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார்னு வள்ளுவர் கூட சொல்லியிருக்கார். திணைங்கிறது ரொம்ப ஸ்மால்னு அர்த்தம். திணை எவ்வளவு பெருசு இருக்கும்? சின்னதா. அது ஸ்மால்னு சொல்லுகிறதுக்கு திணைன்னு சொல்லுவாங்க. திணைன்னா ஸ்மால்னு அர்த்தம். இந்த ஸ்மால்னு சொல்றது சிறிது என்று சொல்லுவது இங்கே எதை குறிக்கிறது என்று கேட்டால், சிறிது என்பது காலத்தை. சிறிது என்பது எதை குறிக்கிறது? காலத்தை குறிக்குது. ஒரு செகண்ட் கூட அவர் என்னை விட்டு பிரியணும்னு நினைக்கல. பார்த்துங்க, என்னை விட்டு பிரியணும், ஒரு செகண்ட் கூட பிரியணும்னு நினைக்கல அவர். இமைப்போதும் இல்லையா என் நெஞ்சில் அவர் நீங்காம என் கூடவே இருக்கிறார். அதனால வாதவூரனை விட்டு போகணுங்கிற எண்ணம் அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது, அவருக்கு விருப்பமும் கிடையாது. ஆனா நடந்திருக்கு. அதுக்கு முழு பொறுப்பு யார் ஏத்துக்கணும் அப்படின்னு கேட்டா, நான் தான் ஏத்துக்கணுங்கிறார். என்னோடது முழு பொறுப்பு நான் தான். பெருமான் வந்தார், ஆண்டு கொண்டு அழைத்து செல்வார் என்று நானும் காத்திருந்தேன். ஆனால் அவர் அவருடைய என்னை அழைத்து செல்வதற்கான அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம் எல்லாம் தெள்ள தெளிவா தெரிஞ்சுது. ஆனாலும் கூட அது நிகழல அப்படின்னு சொன்னா அது என்ன விஷயம்? ஏதோ ஒண்ணு சாமி பார்த்துட்டு, ஏதோ ஒன்று சாமி பார்த்துட்டு, சரி அதுவும் சரியாகட்டுமே அப்படின்னு நினைச்சிருக்கார். அப்படி சொல்றார், ஏதோ ஒண்ணு சரியாகட்டும் அப்படின்னு நினைச்சார். என்னன்னு பார்ப்போம். சொல்றாருல்ல, ஏதோ ஒண்ணுன்னு அவரு சொல்லுகிற பொழுது இவருக்கு அந்த ஏதோ ஒண்ணு என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கருதுகிறார். ஏதோ ஒண்ணு அது சரியாகட்டும் நினைக்கிறார். இப்ப
இது போய் நின்னார், சக்தி முற்றத்தில் போய் நின்னார். நாளைக்கு பார்க்குறோம் இல்லையா, நாளைக்கு நாவுக்கரசருடைய குரு பூஜை இங்கே நம்ம பேசுகிறோம். எந்த யார் திருநாமம் நமச்சிவாய, அந்த நாளைக்கு வந்திருக்கேன் குரு பூஜை சாயந்தரம், அந்த தலைப்பில் அடியேன் பேசுகிறேன். சக்தி முற்றத்துக்கு போகிறார், அங்க போய் கேட்கிறார், கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன்னம் பூவாரடிச்சுவடு என்மேல் பொறித்து வை புகவிடில் மூவா முழுப்பழி மூழுங்கண்டாய் திரு சத்தி முற்றத்துறையும் சிவக்கொழுந்தே போகவிடில் மூவா முழுப்பழி மூழுங்கண்டாய். கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன்னம் பூவார் அடிச்சுவடு என்மே. சாமி, எவ வரத்துக்கு முன்னாடி திருவடியை இங்க வச்சிருங்க சாமி, என் சிரசு மேல வச்சிருங்க சாமி. யமன் வந்தான்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரே அடையாளம் இது ஒண்ணுதான். இன்னும் பிளாஸ்டரியை எடுக்கல அவன், அன்னைக்கு வாங்கின உத, அப்பதான் என்னை விட்டுட்டு போவான். எப்பா நான் உங்க கூட வரமாட்டேன், நான் சிவலோகம் போறவன், சிவபெருமான் வந்து என்ன அழைச்சின்னு போவார், எங்க சர்டிபிகேட் காட்டு அப்படின்னு கேட்பான். அப்படிலாம் இல்லையே, எனக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்குத, உன்னை கூட்டு வர சொல்லி ஆர்டர் வந்திருக்கேன், நான் வந்திருக்கிறேம்மா. ரொம்ப முடுகி வருவான், விரைந்து வருவான், சீக்கிரமா வருவான். கோவாய் முடுகி அடுதிரல், அதுவும் அவனை விட வேகமா ஒண்ணு வரும். இது அருமை, அது வேகமா வரும். அப்பா அது வர்றதுக்குள்ள எப்ப வரானு தெரியல, ஆல்ரெடி ஸ்டார்டடானு புரியல, நீங்க வந்து திருவடியே இங்க வச்சிருப்பா அப்படின்னு கேட்கிற. சாமி சரின்னு சொல்ல வேண்டியது தானே. சத்திய முற்றத்தில் கேட்டேன், நாவுக்கரசு அவர் தான் வச்சாரு பேரு, நாவுக்கரசு நீ திருநல்லூர் வாய பார்க்கலாம் அப்படின்னுட்டார். நல்லூருக்கு வான்ட்டார். சக்தி முற்றத்திலிருந்து திருநல்லூர் வரைக்கும் அப்பர் சுவாமி என்ன பாடுபட்டிருப்பாருன்னு நீங்க நினைச்சு பாருங்க. என்ன மனசு என்ன பாடுபட்டிருக்கு. கேட்டா கொடுத்தா இவருக்கு என்ன குறைஞ்சு போயிடுமா, இல்லை யாராவது வந்து ஏன்பா அவர் கேட்டதுக்கு நீ கொடுத்தேன்னு கேட்பாங்களா இவர் கேள்வி அப்படின்னு நினைச்சு வருந்துகிறார். அதை போலவே சாமி சொல்லுகிறார், தில்லைக்கு வாங்கினார், இங்கிருந்து கூட்டிட்டு போ. இவர் தில்லை போயிட்டு அதுக்கப்புறம் எங்கேயோ போற ஒரு ப்ரோக்ராம் இருந்ததுன்னா என்னையும் கூட்டிட்டு போக வேண்டியது தானே. நான் ஃப்ளைட்ல போறேன், நீ எதுக்கும் ட்ரெயின்ல வான்ட்டு போன மாதிரி என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டாரே. ஆனா ஒன்னே ஒண்ணு எனக்கு நல்லா தெரியும், என்னையும் கூட்டிட்டு போறதுக்கு தான் அவருடைய உள்ள குறிப்பே தவிர என்னை பிரிவது அவருடைய உள்ள குறிப்பு அல்ல. அது நல்லா தெரியுது. என்னை அழைத்து போக வேண்டும் என்ற உள்ள வெறுப்பு உடையவர் தான். அப்ப என்னை விட்டுட்டு போய் இருக்கிறாருன்னா ஏதோ ஒரு விஷயம், நம்ம பக்கத்துல ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. பின்னால சொல்லுவார், திணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று மற்றதனாலே முனைவன் பாத நல்மலர் பிரிந்திருந்து, முனைவன் பாத நல்மலர் பிரிந்திருந்து அந்த அந்த க்ஷணத்தை எண்ணி பார்க்கிறார். அந்த க்ஷணம், இந்த க்ஷணம் அவரு நீ தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு கண்ணுக்கு முன்னாடியே அந்த எழுதரு சோதியில் கலந்து ஒன்ற உடன் வந்தவரும் கலந்து போயிட்டே இருக்கிறாங்க. பார்க்கிறாரு, கண்ல போயிட்டு கண்ணுக்கு முன்னால வந்தவர் இல்ல, ஆண்டு கொண்டவர் இப்ப இல்ல. அந்த ஒரு க்ஷணத்துல பிரிந்த அந்த துயரம், அதுக்கு சொல்லுது, அந்த துயரத்துல என்ன சொல்றேன்னு தெரியல எனக்குங்கிறார். நான் தலை முட்டிலேன், தலையை கொண்டு போய் நான் மோதி இருக்க வேண்டாமா, தலை கீறிலேன், என்னுடைய தலையை துணிச்சிருக்க வேண்டாமா, இதெல்லாம் நான் செய்யாம இருந்திருக்கிறேன். அப்படியே அதை பார்த்துக்கிட்டு இன்னும் என் உயிர் இருக்கு, இன்னும் என் மனசு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டேன்னா, எனக்கு என்னுடைய உடம்பு இரும்புனால ஆனதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு உணர்வே இருக்குல்ல.
இப்படி பெருமான் வந்து நீ வாடு சொல்லிட்டு போனதுக்கு பிறகும் கூட இது உணர்வு இல்லாம நிக்குது இந்த உடம்பு அப்படின்னு சொன்னா இது இரும்புல செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்கிறார். ஆடி இருக்க வேண்டாமா? ஆடலியே. கல்மனம், மனம் கல்லு, மனம் கல்லு இல்லையா? செவி இன்னதென்று அறியேனே, இதையெல்லாம் கேட்டு நிக்கிற அளவுக்கு இந்த செவி இன்னும் வந்து இருக்க. இனிமே இந்த செவியினால சிவத்தை தவிர மற்ற விஷயங்கள் வந்து காதுல விடுமே. இப்ப சிவத்தை தவிர வேறு எந்த விஷயமும் காதுல விடாதபடிக்கு பெருமானுக்கு முன்பாக பெருமானையே அனுபவித்துக் கொண்டிருந்த கருவிகரணங்கள் அத்தனையும் இப்ப என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பிரபஞ்சத்துல தோய்ந்து அதனை அனுபவிக்க ஆரம்பிக்கவே. என்னுடைய செவி அதுக்கு என்ன ஓம சொல்றது? மனசு கல்லு, உடம்பு இரும்பு, இப்படி ஆகி போயிட்டேன் நான் மட்டும் இந்த உடம்போடு இருந்திருப்பேனே, ஆனால் உயிர் போயிருக்கணும். அந்த வருத்தம் தாங்க முடியாமல் இல்லையா, பிரிவு தாங்க முடியாமல் உயிர் போயிருக்கணுமே. பார்க்கிறோம் எத்தனையோ இடங்கள்ல கணவனை பிரிந்த மனைவி உடனே அந்த துயரம் தாங்காமல் இறந்து, மகன் இறந்த துயரம் தாங்காமல் தந்தை இறந்தது, தந்தை இறந்த துயரம் தாங்காமல் மகன் இறந்தது. இதுக்கெல்லாம் உதாரணங்கள் இருக்கின்றன, நடைமுறை உதாரணங்களே இருக்கின்றன. அப்ப இறைவனே வந்திருக்கிறான், பிரிந்து போனான்னு சொன்னதுக்கு பிறகு கூட உயிர் தரித்திருக்கிறேனே. அப்ப என்ன மாதிரி ஒரு இரும்பு இதயம் படித்தவர்கள் யார் இருக்க முடியும்? இன்னதென்றறியேனே ஏனை யாவரும் எய்திடல் உற்று மற்ற இன்னதென்றறியாத தேனை ஆண்ணையை கரும்பின் இன் தேரலை சிவனை என் சிவலோக கோணை மானன நோக்கிதன் கூரனை குறுகிலேன் நெடுங்காலம் உனை யாங்கிருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே. ஏனை யாவரும் எய்திடல் உற்று நான் உரல. அப்ப வந்திருந்த அப்ப அவர் கூட மற்றவர்கள் போனதை அவர் பார்த்து விட்டார். அவர்களெல்லாம் கூடவே வந்திருக்கிறார்கள், கூடவே போனாங்க. அவர் முதல்ல அதை கவனிக்கல, சாமி மட்டும் இருக்கிறாருன்னு நினைச்சார். சாமி திரும்பி கிளம்பி போகும்போது தான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா உள்ள போக ஆரம்பிச்சு எல்லாரும் ஒன்றை உடன்கலந்தருளியும்னாரு. அப்ப இவருக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டார். அப்ப என்னையும் சேர்த்துல அழைச்சிட்டு போயிடுவார் அப்படின்னு நினைச்சா எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாரு, கிளம்பி போயிட்டாரு. ஏனை யாவரும் எய்திடல் உற்று நான் உறாமல் நின்றேன். அது எப்படி? மற்ற இன்னதென்றறியாத தேனை ஆண்ணியை கரும்பின் தேரலை சிவனை என் சிவலோக கோணை மானன நோக்கிதன் கூரனை குறுகிலேன் நெடுங்காலம். அவருக்கு அதுக்குள்ள இது நெடுங்காலமா ஆயிடுச்சு, அவருக்கு நெடுங்காலமா ஆயிடுச்சு. இப்படியே நம்ம யோசிப்போம், நமக்கு எப்போ முதல்ல சிவனை தெரிய ஆரம்பிச்சதுன்னு யோசிப்போம். நம்ம எப்போ சிவ வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம், சிவனை பூஜை பண்ண ஆரம்பித்தோம், எப்போ வந்து கோயிலுக்கு வர ஆரம்பித்தோம், எப்போ அப்படின்னு ஆரம்பிச்சு பார்ப்போம். உண்மையிலே நெடுங்காலம்னு நம்ம தான் சொல்லணும். நெடுங்காலமா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். சாமி இப்பதான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, தில்லைக்கு வான்னு போயிருக்காரு. இவருக்கு இந்த நாட்கள் தாங்க முடியல, நெடுங்காலம் நெடுங்காலம். அப்ப நாம வந்து பாருங்க, சில இடத்துக்கு தெரியாத இடத்துக்கு போவோம். வண்டியில் போகும்போது அட்ரஸை சொல்லிட்டு அது இப்படி போகணும், அப்படி போகணும், அந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போகணும், அப்படி இப்படின்ட்டு போவோம். அங்கே போய் சேர்ந்துருவோம். எவ்வளோலாம் சுற்றிட்டு வர வேண்டியதாக போச்சுப்பா அப்படி. அப்புறமா பேசி அவன்கிட்ட முடிச்சிட்டு காரியம் முடிச்சு திரும்பி வரும்போது பார்த்தா டக்குன்னு வந்திருப்போம். எங்கே போகும்போது அவ்வளோ நேரம் ஆச்சு, வரும்போது இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம். அந்த அளவுக்கு நம்மளை வரவேற்றவங்க.
விட்டா போதுன்னு வந்திருக்கிறோம், நம்ம சீக்கிரம் வந்துட்டோம். இவருக்கு போறதுக்கு நெடுஞ்சாலம் ஆகுது, சாமிகிட்ட போறதுக்கு நெடுஞ்சாலம் ஆனது போல இருக்கு. ஆனால் உண்மையிலேயே சில காலம்தான் ஆகியிருக்கு. அந்த சில காலத்துல நமக்கு வந்ததுதான் திருவாசகம். தேனை ஆண் நெய்யை மானன நோக்கிதன் கூரனை நான் குறுகிலேன் ஏனை யாவரும் எய்திடல் உற்றனர் யான் குறுகிலேன். எனக்கு கிடைக்கல, நான் கிடைக்கல, அவங்க கிடைக்கலன்னு சொல்லுகிற பொழுது அதனுடைய சிறப்பு பன்மடங்கா தெரியும் இல்லையா? எப்படிப்பட்டது, எவ்வளவு சிறப்பானது, அது நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கும் பொழுது அந்த சிறப்பானது கிடைக்கலங்கிறது பொழுது அதனுடைய சிறப்பு பன்மடங்கா தெரியுது. தேனு ஆண் நெய்யு கரும்பின் சாரலு சிவனு என் சிவலோக கோணு அவன் கிடைக்கல அப்படின்னார். தேனை ஆண் நெய்யை கிடைக்கலன்னு சொன்னார். அதுல ஒரு சிறிய நுட்பம் வச்சார். தேனீக்களின் கடுமையான உழைப்பிலே வருவது தேன். ஆண் நெய் பசுவினுடைய கடுமையான உழைப்பிலே வருவது பசு நெய். கரும்பின் தேரல் உழவனுடைய கடுமையான உழைப்பிலே வருவது கரும்பும் அதிலிருந்து பெறப்படுகின்ற சாரும். இவ்வாறு இந்த உலகப் பொருள்களே பல்வேறு விதமான கடுமையான முயற்சிகளிலேயே இவையெல்லாம் கிடைக்கிறது என்கிற பொழுது அமுதமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பெறுவதற்கு எத்தனை கடும் முயற்சி செய்ய வேண்டும் நாம் இல்லையா? எவ்வளவு கடுமையான முயற்சி செய்யணும். இதெல்லாம் லேசில் கிடைச்சிருமா? சிவனை என் சிவலோக கோணை மானன நோக்கி தன் கூரனை, எப்பொழுதும் திருவருளை விட்டு பிரியாத எங்கள் பெருமானை குறுகிலேன் நெடுங்காலம் குறுகிலேன். ஊனை இந்த உடம்பை யாங்கிருந்து ஓம்புகின்றேனே, நான் இந்த உடம்ப சாமி சொன்னாரு போனுங்கிறதுக்காக வேலை வேலைக்கு சாப்பிட்டு வேலை வேலைக்கு தூங்கிட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னார். உடம்பை போற்றுவதை அருளாளர்கள் விரும்ப மாட்டார்கள். உடம்பை போற்றுவதை அருளாளர்கள் விரும்ப மாட்டார்கள். அதை மணிவாசகரும் இங்கே சொல்லுகிறார். நெடுங்காலம் ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன், கெடுவேன் உயிர் ஓயாது. இந்த உயிர் விட்டு நீங்காத காரணத்தினாலே நான் கெட்டு போகிறவனாகிறேன். என்ன பயம் என்று சொன்னால், ஊனை இருந்து நான் அதனை பாதுகாத்து வருகின்ற அந்த நேரத்திலே வினைகளை புரிந்து விட்டால் என் செய்வது? எங்கேயாவது வினை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதாவது ஒருத்தர் அப்பப்ப பிரம்மலோகம்லாம் போயிட்டு வருவாராம், இந்திரலோகம்லாம் போயிட்டு வருவாராம். ஒருத்தர் பெரிய தபசி, பெரிய தவம் பண்ணியிருக்கார். அவருடைய தவம் கடிந்தவும் அவருடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட வாழ்க்கை. அவர் அப்பப்ப இந்திரன்ட்ட போய், என்னப்பா நான் கிளம்பக்கூடிய காலம் வருது, நெருங்கிட்டு இருக்கு, சாமி நீங்க வாங்க, உங்களுக்காக இடம் போட்டு வச்சிருக்கிறாங்க, நீங்க வந்து இங்க தங்கலாம், தவம் செய்யலாம், இங்க நீங்க வாங்க சாமி. சரிப்பா, எல்லாம் சரியா இருக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கை நெருங்கிடுச்சு. ஒரு நாள் அன்னைக்கு அந்த ஆழமான அந்த ஆனந்தமான நினைப்பிலேயே இருந்தார். நினைப்பில் இருந்துட்டு நேரா இந்திரலோகம் போனார். பா என்னப்பா, எனக்கு பிரம்மலோகத்தில் ஏதோ இடம் போட்டிருக்காங்களோ, திறந்து விடு. சாமி என்ன சாவி வரல சாமி. என்னப்பா சாவி வரலங்கிற? எனக்கு முன்னாடியே போட்டாங்கன்னு சொன்னது ஒண்ணுதான் சாமி, ஆனால் சாவி வரல சாமி. யாரை கேட்கறது? பிரம்மா வேணா கேட்டு பாருங்க சாமி. ஏப்பா நான் பூலோகத்திலேருந்து வாழ்க்கை முடிஞ்சு போச்சுப்பா, அது தெரியும் சாமி, முடிஞ்சு போய் தான் நீங்கள் வந்திருக்கீங்கிறது தெரியும். ஆனாலும் உங்கள் இடம் ரெடி ஆகலை இன்னும். என்னப்பா ரெடி ஆகலைங்கிறீங்க? நீ யாரை போய் பார்க்குறது? பிரம்மாவை போய். சரி, பிரம்மாவை போய் பார்த்தார். வாங்க வாங்க, என்னுடைய வாழ்நாள் முடிஞ்சு விட்டது. ஆமாம் முடிஞ்சிருச்சு. எனக்குன்னு போட்ட இடம் எங்கே அப்படின்ட்டு, இடம் தயாராக இருக்கு. ஆனால் என்ன ஆனான்னு இருக்கிறீங்க? இன்னும் ஒரே ஒரு பிறவி பாக்கி இருக்கு.
சிவனே எனக்கா? எனக்கு பிறப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, பிறப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்னுடைய வாழ்க்கை முறையும் அப்பப்போ உங்களுக்கு தெரியுமா? நிச்சயம் சாமி, அதுல எல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை, நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். பிரம்மா சொன்னார், ஆனா ஒரே ஒரு ஓலை மட்டும் வந்து பாக்கி நிக்குது, அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும்னு வந்துருச்சு சாமி. என்ன ஓலை? சாமி, ஒரு தடவை நீங்க ஆத்துல குளிச்சுட்டு மேலே ஏறி வந்தீங்களா? ஆமா. நிறைய நாள் வந்திருக்கப்பா. இல்லை, ஒரு நாள் வந்திருக்கிறீங்க. சரி, வந்திருக்கீங்க. வரும்போது ஒருத்தர் மீனை பிடிச்சி கூடையில போட்டு இருந்திருக்கிறான். சரி, அந்த மீனை எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. சரி, பார்த்தேன். இதெல்லாம் சமைச்சா சுவையா இருக்குமோ, அதைத்தான் சாப்பிட்றாங்க போல இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க சாமி. சரி, ஆனா அப்பவே மறந்து, ஆமா அப்பவே மறந்துட்டீங்க, வந்துட்டீங்க, விட்டுட்டீங்க. ஆனா அப்படி ஒரு நினைப்பு நினைச்சீங்கல்ல, அதனால ஒரு தடவை செம்படவர் குளத்துல போட்டு அந்த மீனை சுவைச்சிட்டு வர சொல்லி உங்களுக்கு உத்தரவு வந்திருக்குன்றார். சாப்பிடலங்க, சாப்பிடணும்னு கூட நினைக்கலங்க, இதெல்லாம் சுவைக்கா இருக்குமா சாப்பிட்றாங்களேன்னு நினைச்சிருக்காரு. ஏன் சந்தேகம்? ஒரு தடவை இதையே முழுக்க சாப்பிட்டுட்டு வான்னு அனுப்பிச்சிட்டார். எண்ணாத எண்ணமெல்லாம் புண்ணாகி போனேன், எண்ணி புண்ணாகி போனேன்னாரு தாய்மானவர். ஒரு எண்ணத்துக்கு ஒரு பிறப்பான். அப்ப என்ன, எப்படின்னு அதுக்குத்தான் நடுங்கிறாங்க. பிறப்பு வரக்கூடாதுன்னா சிவத்தை தவிர வேற எதையும் நினைக்க கூடாது. ஆகையினாலே சொல்லுகிறார், மானன நோக்கி தன் கூரனை குறுகிலேன் நெடுங்காலம் ஊனை யாங்கிருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே. ஓய்விலாதன ஓமனில் இறந்தன உன்மலர்த்தாள் தந்து நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்னறி காட்டி தாயில் ஆகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காணேன். தீயில் வீழ்கிலேன் தின்வரை உருள்கிலேன் செழுங்கடல் புகுவேனே. ஓய்விலாதன, எப்பொழுதும் நிலைத்திருப்பது, நீங்காத நிலைத்த தன்மை உடையது. ஓய்விலாதன ஓமனில் இறந்தன. ஓமி சொல்லப்பட முடியாது. எதுன்னா சிவபெருமானுடைய திருவடி. சிவபெருமானுடைய திருவடி நித்தமானது. அதனாலதான் நித்த வீடு பயக்கும் திருவடி. அது மட்டுமில்லாமல் அதற்கு ஒப்புமையாக எதையும் சொல்ல முடியாது. ஓமனில் இறந்தன எது? ஒன் மலர் தாள், சிவபெருமானுடைய ஒளிமிக்க அந்த மலர் போன்ற திருத்தாள். அதனை தந்தார் எனக்கு சுவாமி. தந்து அந்த திருவடிகளை தந்தார். மணிவாசகரை அழைத்து தன்னுடைய திருவடிகளை தந்தார். தந்து, நான் எப்படிப்பட்டவன்? நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்னெறி காட்டி. அவர் சொல்லுகிற அந்த நுட்பத்தை பார்க்கணும். நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும், நாயினும் கடைப்படும்னு சொல்லலாம். நாயில் கடைப்படும்னு சொன்னா வீட்டு நாய் இருக்குது, தெரு நாய் இருக்கு. வீட்டு நாயிலேயே பெரிய இடத்துல இருக்கிற நாய், சின்ன வீட்டில் இருக்கிற நாய், தெருவில் இருக்கிற நாய், இந்த நாய்களுக்குள்ளேயே வேறுபாடு இருக்கு. ஆனா இந்த நாய் எப்படி அப்படின்னு கேட்டாரு. இது ஸ்ட்ரே டாக், அப்படிதான் பொதுவா சொல்லுவார். இது என்ன சொல்றார்? ஒரு உயிர் நாயா பிறக்கணும்னா அந்த நாய் தான் இருக்கிறதுலேயே இழிவான பிறவி. அந்த இழிவான பிறவியிலே அந்த உயிர் பிறக்கணும்னு சொன்னா அந்த உயிர் எவ்வளவு இழிவா இருக்கணும் கேட்கிற. ஒரு உயிருக்கு நாய் பிறவி வருகிறது என்று சொன்னால் அந்த உயிர் ரொம்ப இழிந்த உயிர். அதுக்குத்தான் அந்த நாய் பிறவி கொடுப்பார்ன்றார் சாமி. புரியுதாமா உங்களுக்கு? வணங்குகிற நிலையில் இருக்கக்கூடிய பசுவினுடைய ஒரு குல உயிராக இருக்கக்கூடிய அந்த உயிர் பிறந்தால் அதை பலரும் வணங்குவார்கள். கழுதையை கூட மதிப்பான். அமெரிக்காவில் ஒரு அம்மா கேட்டாங்க, சொன்னேன்ல உங்கள்கிட்ட இன்னைக்கு. ஒரு அம்மையார் கேட்டாங்க அமெரிக்கா, அங்கே திருவாசகம் பற்றி பேசுகிற பொழுது, நாயை பற்றி பேசுகிற பொழுது, நாய் ஏன் சார் அவ்வளோ கேவலம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கலாமான்னு.
அதுக்கு இப்போ இங்கே நேரம் இல்லை. அவங்களுக்கு ஒரு 3 காரணம் சொன்னேன். நாயே காரணம். அவங்க கடைசியில் சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதாங்க ஐயான்னு. அப்புறமா என்கிட்ட சொன்னாங்க, நான் ஏன் உங்களை அந்த கேள்வி கேட்டேன்னா, நான் நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நாங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறோம், அதனால் எனக்கு அந்த சந்தேகம் வந்தது, கேட்டேன்னாங்க. ஆனால் மணிவாசகருடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இதில் சொல்லுகிற கருத்து, ஒரு உயிர், அந்த உயிர் ரொம்ப கீழான உயிராக இருந்தால் அதற்கு கிடைக்கிற பிறவி நாய் பிறவி. அப்ப அந்த உயிர் எவ்வளவு கீழானது, அந்த உயிரை விட கேவலமானவன் நான் என்னாரு. உங்களுக்கு புரியுதா? நாயை விட கேவலமானன்னு சொல்ல, இந்த நாய் பிறவி எடுக்க வேண்டிய ஒரு உயிர் எவ்வளவு கேவலமோ அந்த உயிரை காட்டிலும் நான் கேவலமானவன். நாயில் ஆகிய குலத்தினும் கடைப்படும் என்னை. இந்த நாய் பிறவி எடுக்க வேண்டிய ஒரு உயிர் இருந்ததுன்னா அந்த உயிரை காட்டிலும் கடைப்பட்டவன் நான். கடைப்படும் என்னை நன்னெறி, அப்படிப்பட்ட எனக்கு நன்னெறி காட்டி, நல்ல நெறியை காட்டி எப்படி அருளி செய்தாராம்? தாயில்லாகிய இன்னருள் புரிந்த, தாய் போன்ற அந்த கருணையை காட்டினாராம். தாயின் ஆகிய இன்னருள் புரிந்த, அவர் அப்ப எப்படி காட்டியிருக்கணும் அந்த அன்பை? சிவபெருமான் அவர்கிட்ட எப்படி காட்டியிருக்கணும்? தாயில் ஆகிய அந்த அன்பை அவர் நுகர்ந்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட ஆனந்தம் மணிவாசகருக்கு இல்லையா? நம்ம ஒருத்தர் ரொம்ப அன்பா நம்ம கிட்ட பேசுறாருங்கிற பொழுது நமக்கு ஏற்படுகிற அந்த ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா? அதுபோல நாயில் ஆகிய அந்த அப்படிப்பட்ட எனக்கு ஒரு பெருமான் எனக்கு காட்டின அன்பும் எனக்கு காட்டின அந்த கவனிப்பும், அதை பார்க்கிற பொழுது எனக்கு ஏற்பட்ட அந்த இன்பம். ஆனால் அப்படிப்பட்ட பெருமானை நான் இழந்தேனே, காண முடியவில்லையே. தாயில் ஆகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காணேன். நனி காணேன் என்ன, தொடர்ந்து காணவில்லையே, விட்டுவிட்டேனே. கண்டவர்களுக்குத்தான் தெரியும் அந்த வருத்தம், நீங்கிற வருத்தம். எவ்வளவு சொன்னாலும் நமக்கு அந்த வருத்தம் தெரியுமா? சாமியை பார்த்துட்டு போயிட்டாரே அப்படின்னு வருந்தினார் சார், அப்படியா சார் அப்படிமோ. இந்த வருத்தத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியுமான்னு கேட்டா, அவரவர்களுக்கு ஏற்படுகிற அந்த இல்லையா அந்த அனுபவம் தான் முக்கியம். என் தலைவனை நனி காணேன். நனி என்று சொல்லுவது நீண்டு தொடர்ந்து காணவில்லை என்று அர்த்தம். தீயில் வீழ்கிலேன், இந்த துன்பத்திற்காக நான் என்ன செய்திருக்கணும்? தீயில விழுந்திருக்கணும். தின்வரை உருள்கி, மலையிலிருந்து உருண்டிருக்கணும்னாரு. அப்ப எப்படிப்பட்ட அந்த துன்பம் பாருங்க. அந்த துன்பத்தினுடைய திணிவை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தீயில் வீழ்கிலேன், தீயில விழுந்திருக்கணும், மலையிலிருந்து உருண்டிருக்கணும். கடல்ல போய் நான் விழுந்திருக்கணும் வேணுமா இல்லையா? விடுவேன், நான் விழமாட்டேன். அவ்வளவு திண்ணிய உடம்புடையவன், மனமுடையவன். செழுங்கடல் புகுவேனே, போவேனே, நல்லா செழுங்கடல், கடல்ல போய் விழுந்திருக்கணும். அந்த பிரிவு துன்பம் தாழ முடியாமல் மணிவாசக பெருமான் அதனை தெரியப்படுத்துகிறார். அடுத்த பாட்டில் தான் அந்த ஒரு ஹிண்ட் கொடுக்கிறார், ஒரு குறிப்பு கொடுக்கிறார். சாமி பிரிந்து போனதற்கு இது காரணமாக இருக்குமோ என்று ஒரு குறிப்பை தருகிறார். அது என்ன என்று நம்ம அடுத்த வகுப்பில் நாம் சிந்திப்போம் என்று சொல்லி, அது கொஞ்சம் விரிவாக சிந்திக்கணும், அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். 5 முறை நீங்களும் திரும்பி ஓத வேண்டும். நான் ஏற்கனவே அறிவிச்சிட்டேன், நாளைய தினம் திருநாவுக்கரசு நாயனாருடைய குரு பூசை, அதில் நாமெல்லாம் கலந்து கொண்டு நாவுக்கரசு பெருமானை வணங்குகிறோம், நினைக்கின்றோம், துதிக்கின்றோம் என்று சொல்லி இப்பொழுது 5 எழுத்து ஓ நம சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்.